ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னா லெமன் ரைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் எடுத்து இந்த 3 லெமனையும் கட் பண்ணி வச்சதை வந்து புளிய ஆரம்பிங்க. சில லெமன் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புளியும் போது அந்த ஜூஸ் வந்து சீக்கிரமாக வரும், ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ புளிஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆன அப்புறமா நம்ம வந்து கடுகை போடலாம். கடுகும் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடுகு நல்லா தெரிச்சிருக்கு எல்லா பக்கமும். இப்போ குண்டு காஞ்ச மிளகாவை வந்து ஒரு 5 இல்லை 6 வந்து போடுவோம். அதை போட்டு முடிச்ச அப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சமாகவும் வேர்க்கடலை கொஞ்சமாகவும் போட்டுட்டு மறுபடியும் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகுது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா ஹீட் ஆன அப்புறமா கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருப்போம், அது கொஞ்சமாக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த லெமன் ஜூஸ் தண்ணியை இப்போ ஊற்றிடுங்க. இதில் இந்த கடாயில் அந்த ஜூஸை ஊற்றின அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போ வந்து லெமன் ரைஸ்க்கான தாளிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் போட்டாச்சு. அந்த கலர் கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடை வந்து வடித்து வச்சுருந்தீங்க, இல்லை அப்படின்னா குக்கரில் விசில் விட்டு எடுக்க போகிறீங்கன்னா எடுத்த அப்புறமா அந்த சாப்பாடை இதில் மிக்ஸ் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இந்த லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு பொடி மாதிரி எங்கள் அம்மா ஒன்று செய்வாங்க. அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்காய் பத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உடச்சக்கல்ல கொஞ்சம், குண்டு காஞ்ச மிளகா ஒரு 6, ஒரு பூண்டு. இப்போ நாங்கள் குக்கர்லேருந்து இறக்குன சாப்பாடை மிக்ஸ் பண்ணிட்டோம். லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேற கடாய் வச்சுட்டு தேங்காய் பத்தையும் உடச்சக்கல்லையும் மட்டும் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்ட அப்புறமா பேலன்ஸ் இருக்க அந்த காஞ்ச மிளகாவும் பூண்டும் வந்து இதில் போட்டுட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா பொடி ரெடி ஆகிடும். அந்த பொடியை வந்து நீங்கள் லெமன் ரைஸ் மேலே போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கலரும் கரெக்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.